தமிழ் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீட்டை கருத்தில் கொண்டு புதுப்பிக்கப்பட்ட மடிக்கணினிகளை இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா விநியோகித்து வருகின்றது. இத்திட்டம் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்திற்கு நல்ல பலன்களை அளிப்பதை மித்ராவின் கண்காணிப்பு அறிக்கை காட்டுவதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். அனைத்து மடிக்கணினிகளும் கூகுள் நிறுவனம் தனது சமூக நல கடப்பாடு CSR திட்டத்தின் மூலம் வழங்கியதாகவும் இதுவரை 520 பள்ளிகளுக்கு 6000 கணினிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் டத்துஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் பொதுவாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட 100 கோடி ரிங்கேட்டின் மூலம் இதுவரை 400க்கும் மேற்பட்ட பள்ளிகள் பயனடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த 1 பில்லியன் பெருந்தொகை SJKC மட்டும் இல்ல, sekolah jenis kebangsaan மட்டும் இல்ல, நம்மளோட தமிழ் ஸ்கூலுக்கும் அது சேர்த்து அவங்க அந்த 1 பில்லியன் கொடுத்திருக்காங்க. அந்த 1 பில்லியன் நம்மள பார்த்தோம்னா 400 ஸ்கூல் மேல 475 ஸ்கூல்ஸ் தப்பா இல்லைன்னா நம்மள ஒரு உதவி கொடுத்திருக்கோம். மேலும் மித்ரா மட்டுமே இந்தியர்களுக்கான சமூக நல திட்டங்களை வழங்கி வருவதாக கூறும் சிலரின் கருத்துக்களை ரமணன் சாடினார். மாறாக தீவேட் எனப்படும் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி, STEM எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித துறை உட்பட தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் மூலம் இந்திய சமுதாயத்திற்கென பல திட்டங்களை அரசாங்கம் வழங்கி வருவதாக அவர் கூறினார். இன்று மக்களவை கூட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ரமணன் அவ்வாறு தெரிவித்தார்.